இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழிற்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, துணிந்து தனித்து போரிட ஆயத்தமா. இந்த கேள்வி கொஞ்சம் நமக்கு கஷ்டமான கேள்விதான். ஒரு கூட்டமான மக்கள் நம்மளுக்காக இருக்கும்போது, எல்லாமே சாதகமா அமையும் போது, நம்ம போருக்கு ஈஸியா போயிருவோம். போர்னா நம்ம இப்போ யாரோட எதிர் நாட்டோடையோ, எதிரிகளோடையோ சண்டை போடுற மாரி அப்படி எந்த நிலைமையும் இங்க இல்ல. ஆனா ஒரு சூழ்நிலை நமக்கு எதிராக வரும்போது, நம்மளோட நெறைய பேர் இருக்கும்போது, நம்ம எளிதா போறதுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஆனா, சூழ்நிலையே ரொம்ப மோசம். எதுவுமே சரியில்ல. எதுவுமே நடக்கல. அது மட்டும் இல்லாம, இந்த காரியத்த செய்றதுக்கு யாருமே முன் வரல. அப்படிங்கும்போது, அத நம்ம எதிர்த்து போறதுக்கு நம்ம ஆயத்தமா? அதுதான் இன்னைக்குள்ள செய்தியின் கருத்து. இது வேதாகமத்தின் அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா, நமக்கு தெரியும். நமக்கு கண்ணு முன்னாடி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நெறைய தேவைகள் இருக்கு. நெறைய காரியங்கள் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஆனா, நம்ம கூட நிக்கிறதுக்கு ஆளே இல்லையே! நான் மட்டும் தனியா எப்படி செய்வேன்? நான் ஒரு சின்ன பிள்ளை. இல்ல எனக்கு வயசாயிடுச்சு. எனக்கு துணையில கூட யாரும் இல்ல. ஒருவேளை என்னுடைய ஹஸ்பண்ட் இல்ல, என்னுடைய ஒய்ஃப் இல்ல, பிள்ளைங்க இல்ல. நான் தனியா இருக்கிறேன். நான் ஒரு பொண்ணு. என்னால எப்படி முடியும்? அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்காக தான். இது ஆவிக்குரிய காரியத்துக்கும் எடுத்துக்கலாம். அதே நேரம் உலகத்தில் நடக்கிற பல காரியங்களுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். உலகத்திலே நாம் மாற்ற வேண்டிய காரியங்கள், ஒருவேளை நம்முடைய சமுதாயத்துல, இல்ல நம்ம இருக்கிற இடங்கள்ல, நம்முடைய குடும்பத்துல, நம் கண்ணு முன்னாடி நடக்கிற காரியங்கள சரி பண்றதுக்கு தனியா எழுந்து நிற்க நாம் ஆயத்தமா? இன்னைக்கு ஒரு பெரிய நிலைமையில இருக்கிற எல்லாருமே, தலைவர்கள், ஒரு பிசினஸ் பீப்பிள் யாரா இருந்தாலுமே, அவங்க ஒரு நாள்ல தன்னந்தனியாக அதுக்காக நின்னு, அந்த போர தனியா சந்தித்திருக்கிறாங்க. உங்களுக்கு நெறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நெறைய விதவைகள், கணவன் இறந்த பிறகு, தன்னுடைய பிள்ளைகளையும் கவனிச்சு, தானும் ஒரு நல்ல ஒரு பிசினஸ நடத்தி, பெரிய ஒரு பிசினஸ் உமனா வர்றத கூட நம்ம பார்த்திருக்கிறோம். இது உலக மக்களிடையே கூட காணப்படுது. ஆனா, இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மால நிக்க முடியுமா? நீங்க அந்த சாக்க சொல்லிட்டே இருக்கீங்களா? எனக்கு யாருமே இல்ல. எதுவுமே என்னால முடியாது. நான் தனியா இருக்கிறேன். என்னால செயல்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு தான். இந்த செய்தி கண்டிப்பாக உங்கள உற்சாகப்படுத்தும். நீங்க எந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையை சரி செய்ய வேண்டும் என்று உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஏவுகிறாரோ, அந்த சூழ்நிலையை சரி பண்றதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா உதவி செய்வார். இது எப்பவும் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா இஸ்ரவேல் அரசாண்ட டைம்ல, அங்க அவங்கள சுற்றிலும் பெலிஸ்தர் அவங்கள நெருக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க தானியம் வச்சிருக்கிறாங்க. தானியம்னா அவங்க பாளையம் இறங்கி போருக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அங்க யாரும் அந்த சூழ்நிலையை எதிர்த்து போறதுக்கு ரெடியா இல்ல. ராஜா கூட ஒண்ணும் செய்யல. ஒரு செயல்பாடும் இல்ல, ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோடே கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள். பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பாளையம் இறங்கி இருக்கிறதுனா சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க. ஆனா இவங்க சவுலு, அவனுடைய மகன், அங்குள்ள மக்கள் எல்லாரும் கிபியால அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியமும் யாரும் செய்யல. அவர்கள் எல்லாருக்கும் தலைவரான சவுலே பேசாம இருக்கிறான். இப்போ ஒரு முதல் சாக்கு, யாருமே ஒண்ணும் செய்யல. தலைவரா இருக்கிறவங்களே ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு நெறைய நேரம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க இதுக்கு பொறுப்பா இருக்கிறவங்களே ஒண்ணும் செய்யல. நான் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கே பொறுப்பு இல்ல. அவங்களுக்கே கவலை இல்ல. நான் என்ன செய்ய முடியும்? அப்படின்னு நெனைக்கிறோம். அது மட்டும் இல்லாம, இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்த வாசிக்கிறேன். கொள்ளைக்காரர் பெலிஸ்தர் பாளையத்திலிருந்து 3 படையாக புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஓப்ரா வழியாக சோவால் நாட்டுக்கு நேராய்
புறப்பட்டு போயிற்று. வேறொரு படை பெத்தோரான் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயீமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. அவங்க ஏற்கனவே பாளையம் இறங்கி இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பெலிஸ்தருடைய பாளையத்திலிருந்து 3 படை ஆட்கள், ஒவ்வொரு படையா 3 படை பிரிச்சு கொள்ளைக்காரங்க, கொள்ளையிடுறவங்க, நமக்கு முந்தி வேணா தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு. அதாவது பூலாந்தேவின்னு ஒரு ஒரு லேடி, கொள்ளைக்கார தலைவின்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்கள பிடிக்கிறக்குள்ள நம்ம நாட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது அப்படிலாம் நமக்கு தெரியும். அதே போல் இந்த கொள்ளையிடுறவங்க, அவங்க திடீர்னு படையெடுத்து போய் ஒரு இடத்துல இறங்குனாங்கன்னா அங்கே உள்ளது எல்லாத்தையும் கொள்ளையிட்டு வந்துடுவாங்க. ஒரு 3 வழியாக பிரிஞ்சு பெலிஸ்தரின் கொள்ளைக்கார படை போகுது. அதுவும் ஒரு பயங்கரமான காரியம். அடுத்து இன்னொன்று ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் வந்து ஒரு ட்ரிக் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதாவது பட்டயமோ ஈட்டியோ போரிடக்கூடிய கருவிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இவங்க வந்து எப்படியாவது அவங்கள வந்து டிசார்ம் பண்ணிடணும். அவங்ககிட்ட இருந்து இருக்கிற படை ஆயுதங்களெல்லாம் நம்ம எப்படியாவது எடுத்துடணும். அப்போ வந்து அவங்க படையில போரிட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவங்களை உண்டாக்கிடணும்னு ஒரு ராஜதந்திரம் பண்ணாங்க. 19 வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் பட்டயங்களை ஆயிலும் ஈட்டிகளை ஆயிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. கொல்லன்னா வாளு, கத்தி, ஈட்டி அதெல்லாம் செய்யறவங்க அவங்களுடைய பிசினஸை மூட வச்சுட்டாங்க, இல்ல அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்களோ, எப்படியோ ஒரு ட்ரிக் பண்ணி கொல்லர்கள் எல்லாம் இல்லாமக்கிட்டாங்க. இப்போ இவங்க வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து அடுத்த வசனத்தை பார்க்குறேன். இஸ்ரவேல் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. இப்போ இந்த பெலிஸ்தர் வந்து ஒரு ராஜதந்திரம் பண்ணியிருக்காங்க. என்ன, அவங்ககிட்ட கொல்லன் இருக்கக்கூடாது. கொல்லர்கள் எல்லாம் அவங்களுடைய பிஸ்னஸை மூட வச்சுட்டாங்க. அடுத்தது இவங்க இஸ்ரவேல் மக்கள் எதையெல்லாம் அவங்களுடைய ஆயுதங்களை தீட்டணும்னா, வீட்டில் சாதாரண கத்தியோ ஒரு மண்வெட்டியோ கடப்பாறையோ தீட்டணும்னா கூட பெலிஸ்தருடைய நாட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அங்கங்க இடையில அவங்க வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அப்படி அவங்ககிட்ட போய் அவங்க தீட்ட போனாலும் அவங்ககிட்ட பயங்கர விலை கொடுத்து அவங்ககிட்ட தீட்ட வேண்டியிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வெறும் அறம் தான். நமக்கு தெரியும், வீட்டில் நம்ம கத்தி தீட்டுறதுக்கு வச்சிருப்போமே, அந்த அறம் மட்டும்தான், அந்த வேற எதுவுமே இல்லை. அதை வச்சு பட்டயத்தையோ ஈட்டியோ தீட்ட முடியாது. அப்போ இவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து எல்லா ஒரு டெக்னாலஜியும் பிடுங்கிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து ஆயுதங்களை பிடுங்கி ஆயுதங்களை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு இஸ்ரவேலர்களை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, யுத்த நாள் வந்த போது 22 வாசிக்கிறேன். சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. ஆயுதமே இல்லை. சவுல்ட்டையும் அவனுடைய மகன்கிட்டையும் தவிர வேற யாரிடமும் பட்டயமோ எதுவுமே இல்லை. இப்ப எவ்வளவு ஒரு ஒரு பயங்கரமான நிலைமையில அந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? எதிரிகள் ஏராளமா யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா யாரும் ஏத்து போய் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. சண்டை போடலான்னா இவங்ககிட்ட ஆயுதங்கள் சரியா இல்லை. ஏன்னா இவங்ககிட்ட வந்து ஆயுதங்களை உருவாக்குகிற மக்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுடைய பட்டறைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க போய் தீட்டணும்னா பெலிஸ்தர் இடத்துல தான் போகணும். அவங்ககிட்ட நிறைய காசு கொடுக்க வேண்டியிருந்தது. இன்னொன்று, பட்டயங்களை ஈட்டியெல்லாம் கண்டிப்பாக அவங்க தீட்டி தந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் போரிட போகிறாங்க அவங்க. 1 சாமுவேல் 13 23 வசனத்தை வாசிக்கிறேன். பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாஸிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. அவங்க முழுசுமா அப்படி ஒரு பெரிய கூட்டமா பரம்பி இருக்காங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் யாரும் அப்படி வரல. ஒருத்தரும் போருக்கு ஆயத்தமாகல. ராஜாவுக்கும் அதை பத்தி கவலை இல்லை. இப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒருவனுக்கு மட்டும் இந்த சூழ்நிலையை பத்திய ஒரு துணிவு வந்துச்சு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா யோனத்தான். அது 14 1 வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியான வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இப்போ
சூழ்நிலை எல்லாம் மோசம். இப்ப பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப இதா இருக்குது. இவன் ஒரே ஒருத்தனுக்கு இந்த சூழ்நிலையில நம்ம ஏதாவது செய்யணுன்ற ஒரு துணிவு வருது. இப்போ ஒருவேளை என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நெறைய காரியங்கள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நீங்க தன்னந்தனியா இருக்கலாம். கூட நிக்கிறதுக்கு ஆளு யாருமே இல்லாம இருக்கலாம். உற்சாகம் இல்லாம இருக்கலாம். பண வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா, இன்றைக்கு யோனத்தான் செய்தது மாரி, உங்களுக்குள்ளே தேவன் பேசினாருன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அதில நீங்க வெற்றி கொள்றதுக்கு உதவி செய்வார். அதத்தான் யோனத்தானுக்கு இன்னைக்கு செய்தார். இப்போ போவோம் வான்னு கூப்பிடுற ஆயுததாரின்னா, இவனுக்கு பின்னாடி இவனுடைய படைக்கலன்கள்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு பையன். சொல்லிட்டு வான்னு போலான்னா, ஆனா அவங்க அப்பாட்ட சொல்லல. பல சமயங்களிலே நம்ம வந்து இந்த மாரி காரியங்கள் ஆண்டவர் சில காரியங்கள் நம்மட்ட பேசும்போது, எல்லார்ட்டயும் சொல்றது உத்தமமா இருக்காது. இன்னைக்கு இவங்க அப்பாட்ட கூட அவன் சொல்லல. ஒருவேள சொல்லியிருந்தான்னா, அவரு தடுத்திருப்பாரு. "இல்ல வா எல்லாரும் போலான்னு" சொல்லியிருக்கலாம். அது வேறு விதமா முடிந்திருக்கலாம். அதனால இவன் வந்து சொல்லல. அ இவன் எங்க இருக்கிறான்? சவுல் அதே இடத்துல உட்கார்ந்திருக்கான். ஏற்கனவே நம்ம பார்த்தோமே அதே இடம். சவுல் கிபியாவின் கடைசி முனையான மிக்ரோனிலே ஒரு மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடே கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேரா இருந்தாங்க. 600 பேர் மட்டும் தான் அவன் கூட இருக்கிறாங்க. இவரு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த வசனம் சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினெகாசுக்கு பிறந்த இக்குபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி மட்டும் யாருக்கு தெரியாம அந்த இடத்த விட்டு நழுவிட்டாங்க. யாருக்கும் அது தெரியல. இப்போ சவுல் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சூழ்நிலை மோசமா தான் இருக்கு. ஆனா இவனுக்குள்ள ஒரு ஏவுதல், நம்ம போவோம். நம்ம என்ன செய்ய முடியும்னு பார்ப்போம். நம்ம துணிந்து போலாம் அப்படின்னு சொல்லி போறான். இவன் கூட இசைந்து செல்றதுக்கு ஒரே ஒருத்தன். இவன் வந்து ஒரு பெரிய ராஜாவோ, ஒரு படை தலைவனோ, போர்ல பெருசா ஈடுபடுறவனோ இல்ல தெரியல. அப்படிப்பட்டவன் இல்ல. ஒரு வாலிபன், சாதாரண ஒரு சின்ன பையன். ஆனா, இவனோடயே ஒட்டிக்கிட்டு போறான். சரி, அப்படின்னு இவன் கூடவே வர்றான். பாதை வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நம்ம நெனைக்கிற மாரி நேரா போயிட்டு எல்லாமே முடிக்கிற மாரி அங்க கிடையாது. பல சமயங்களில நம்ம அப்படி எதிர்பார்க்கிறோம். நமக்கு சூழ்நிலையெல்லாம் சாதகமா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும். அழகா போய் முடிச்சுட்டு வரணும். அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா, கடினமா இருந்தாலும் நம்மாலே செய்ய முடியும்ன்ற ஒரு தைரியம் நமக்கு வரணும். இப்ப யோனத்தானோட சேர்ந்து, ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருந்தான். இன்றைக்கு ஒருவேளை உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும், உலகமே நம்ம செய்யணும்னு நெனைக்கிற அந்த நல்ல காரியத்துக்கு துணையா நிக்காட்டாலும், யாராவது ஒருவர், பரவால்ல நான் என்ன ஆனாலும் உன் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி, கூட அவங்க கூட அப்படியே நின்னா கூட போதும். பல சமயங்களில ஒரு வியாதியோடு போராடிக்கிட்டு இருக்க மக்களோட கூட நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவங்கள குறை சொல்லி, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, நீ ஏதாவது சாப்பிட்டுருப்ப, உனக்கு ஏதாவது நடந்திருக்கும்னு சொல்றதுக்கு தான் ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்களே ஒழிய, அவங்களுக்காக கூட நின்னு, நான் உன்னோட நிக்கிறேன். இதுலருந்து நீ வெளிய வர்ற வரைக்கும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். உனக்கு நான் ஒரு ஒரு பேக் போனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இல்ல. ஒருவேளை அப்படி யாராவது இருந்தன்னா, அவங்கள நீங்க பிடிச்சுக்கோங்க. அவங்க கூட அவங்கள உங்களோட வச்சுக்கோங்க. இப்போ 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்த வாசிக்கிறேன். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்துக்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும், அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனா என்று பெயர். அந்த பாறைகளின் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும், மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஈஸியான வழியா போல, எது கஷ்டமான வழியோ, செங்குத்தான பாறைன்னா பாத்துக்கோங்க. இப்படி இருந்தா கூட நம்ம ஏறிடலாம். ஸ்லாண்டிங்கா இருந்தா. இது வந்து அப்படி செங்குத்தா இருக்குது. போணும்னா நம்ம ஏறுறது ரொம்ப கஷ்டம். அந்த கடினமான பாதைய தான் இவன் தேர்ந்தெடுத்தான். அந்த கடினமான பாதை வழியாக இவன் போம்போது, இவன் கூடவே ஒட்டிக்கிட்டு அந்த ஆயுததாரியும் வர்றான். வேற எதுவும் செய்யல. இவன் கூட நீங்க என்ன செய்றீங்களோ நானும் வரேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த இடத்துக்கு போறதுக்கு இவங்க 2 பேரும் சரி இந்த வழியா தான் போணும்னு யோசிக்கிறாங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியான வாலிபனை நோக்கி, விருத்த சேதம் இல்லாதவருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். இதுல பாருங்களேன். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்த நம்ம பார்க்கிறோம். யோனத்தான் தனியா போனான்.
இவனும் ஆயுததாரி மட்டும் யார்கிட்டயும் சொல்லாம நழுவிட்டான் அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்கிறோம். ஆனா யோனத்தானுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் வந்து யார்? அவர் நம்மோட இருக்கும்போது கொஞ்சம் பேர வச்சோ, அதிகம் பேர வச்சோ அவரால ஈஸியா ஜெயிக்க முடியும். நெறைய பேர் வச்சு தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கொஞ்சம் பேர் போனா கூட கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு கர்த்தரை குறித்த ஒரு சரியான ஒரு பார்வை, சரியான ஒரு விசுவாசம் இருந்தது. அது மட்டும் இல்ல, சரியான ஒரு அறிக்கையும் இருக்குது. என்ன அறிக்கை சொல்றான்? நம்மலாம் விருத்த சேதனம் உடையவர்கள். அதாவது விருத்த சேதனம் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள உடன்படிக்கை. நான் வந்து உங்களுக்காக இருக்கிறேன். உங்களோடு நான் இருக்கிறேன். உங்களோடு இருந்து உங்களுடைய எதிரிகளிலிருந்து உங்கள காப்பேன். அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து உடன்படிக்கை குடுத்துருக்காரு. அப்போ விருத்த சேதன உடன்படிக்கை நமக்கு இருக்கு. அந்த உடன்படிக்கை இல்லாத அந்த மக்களுடைய தானியத்துக்கு நம்ம போவோம். அவங்களோட கர்த்தர் இல்ல. நம்மளோட இருக்கிறாரு. ஒருவேளை கர்த்தர் ஒருவேளைங்கிறான். ஆனா கூட கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. இப்ப இவனுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் தான் அவன தனியா போக வச்சதுங்க. நம்ம தனியா ஒருவேளை சுய ஒரு நம்பிக்கை, சுய சார்பிலே உலக மக்கள் அப்படி கூட போய் வெற்றி பெறவங்க இருக்கிறாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், நான் தனியா நின்னு ஜெயிப்பேன் அப்படின்னு உறுதியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா, அதை காட்டிலும் மேலான நம்பிக்கை நமக்கு என்ன இருக்கணும்? நம்ம தனியா இருந்தாலும், என்னுடைய கர்த்தர் இருக்கிறார். நான் என்னோட இருந்து அந்த காரியத்தை வெற்றியாய் முடிப்பதற்கு எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதே நம்பிக்கையோட அவன் போறான். இன்னொன்னு தான் யாரு? தனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. எதிரி யாரு? எதிரிக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இல்ல. அப்போ நம்ம அவங்கள எளிதா வெற்றி கொள்ளலாம்ன்ற ஒரு புரிதல் அவனுக்கு இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனத்த வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, "உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும். அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே வருகிறேன்" என்றான். நீங்க போங்க. நீங்க உங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ, அதன்படி செய்யுங்க. உங்க கூட நான் நிக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும். ஒருவேள கம்ஃபர்டபுளா அங்க இருந்துருக்கலாம் மாதுளை மரத்தடியில. ஆனா இவன் வந்து யோனத்தான் வந்து ஒரு கடினமான பாதைய தான் தேர்ந்தெடுக்கிறான். கர்த்தர நம்பி போறான். அப்படின்னா கூட கடினமா இருந்தாலும் நான் உங்களோட வர்றேன். உங்களோட உங்கள நான் விட்டுட்டு போமாட்டேன். அப்படின்னு சொல்லி அவன் கூடவே வர்றான். அந்த ஆயுததாரி. அதற்கு யோனத்தான், நாம் கடந்து அந்த மனுஷரிடத்தில் போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால், நாம் அவரிடத்தில் போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று அவர்கள் சொல்வார்களானால், ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுத்தார். இது நமக்கு அடையாளம் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்துக்கு முன்பாக தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரேயர் ஒளித்துக் கொண்டிருக்கிற வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி, இப்போ இவங்க 2 பேரும் இன்னொரு ஒரு காரியத்தை பேசுறாங்க. ஒரு அடையாளம் நமக்குள்ள வச்சுக்குவோம். இங்க நம்ம வந்து பெலிஸ்தர் முன்னாடி அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. நம்ம அவங்க முன்னாடி அப்படி போறவங்க மாதிரியே காட்டுவோம். அவங்க வந்து பக்கத்துல வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆண்டவர் நம்மோட இருக்காரு. நம்ம ஏறி போவோம். இல்ல அங்கேயே நில்லுங்கன்னு சொன்னாலும், அதுக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வெளியே அவங்க முன்னாடி அப்படியே அவங்கள காமிக்கிறாங்க. உடனே தூரத்துல இருந்து பெலிஸ்தர் பார்த்துட்டாங்க. அப்ப இவங்களனால ஒளிஞ்சு கிடந்தவங்க வெளியே வர்றாங்கடா அப்படின்னு நினைச்சு 12ஆம் வசனம். தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியும் பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி, பாத்தீங்களா இப்போ அவன் யோசித்தான். ஆண்டவர் இந்த நேரத்துல இப்படி பேசினானா ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்குறாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைக்கிற அதே மாதிரி அந்த மக்கள் வந்து ஏறி வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆயுததாரிட்ட சொல்றான், நம்மள அவங்க ஏறி வர சொல்றாங்க. கர்த்தர் இன்னைக்கு அவங்கள நம்ம கையில இஸ்ரவேலர் கையில ஒப்பு கொடுத்தார். அப்போ கர்த்தர் நம்மோட இருக்கிறான்றது ஒரு அடையாளம் அவனுக்கு தெரியுது. ஆண்டவர் வந்து ஆமா நீ போறது கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு காரியத்தை பேசி பார்க்கறான். இன்றைக்கு பல சமயங்களிலே நம்ம இந்த காரியத்தை கூட பண்ணணும். சில காரியங்கள் நம்ம மனசுல வருது. உடனே நம்ம செய்ய துணியிறோம். ஆனா கர்த்தர் வந்து அதுக்கு என்ன சொல்றாருன்றத நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? சீமோன் பேதுரு கால எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கடல்ல
படகுலேருந்து கடல் மேல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி, "ஆண்டவரே உம்மிடத்தில் வரும்படி சொல்லும்" அப்படிங்கிறான். அவரு வான்றாரு. அப்புறம் தான் கால் வைக்கிறான். ஒருவேளை இவனாவே அவர மாரி குதிச்சிருந்தான்னா, கீழ தான் கண்டிப்பா மூழ்கியிருப்பான். ஆனா, அவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட உடனே இவன் கால் வைக்கும்போது, அவனால நடக்க முடிந்தது. இதுதான் இப்போ ஒருவேளை நம்ம ஒரு சூழ்நிலைய நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு எதிராக இருக்குது. இத மாற்றணும். இதுல மாற்றத்த கொண்டு வரணும். இந்த காரியத்த செய்யணும்னு நம்ம நெனைக்கிறோம். தேவன் அதுல என்ன சொல்றாரு? அவர் சரிங்கிறாரான்றத புரிந்து கொள்றது அவசியம். பல சமயங்களில நம்ம நெனைக்கிற காரியங்கள பேசி பார்க்கலாம். பேசி பார்க்கும்போது மனசுல ஒரு சமாதானம் கிடைக்கும். இல்ல மனசுலயே நம்ம யோசித்து பார்க்கலாம். இப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னா, நான் பாசிட்டிவா எடுத்துக்குவேன். இந்த நபர்ட்டருந்து இப்படி ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆண்டவர் தான் அப்படி செய்றாரு. என்னை இந்த காரியத்த செய்ய சொல்றாருன்றத நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி, நமக்குள்ளே சில காரியங்கள ஆண்டவர் நீ சித்தம் தானா இல்லையான்றத கவனிக்கிறதுக்கு, அறிந்து கொள்றதுக்கு நம்ம செய்யலாம். அதத்தான் இவங்க பண்றாங்க. அவங்க வான்னு சொன்னாங்கன்னா, கர்த்தர் நம்மள இன்னைக்கு அவங்கள நம்ம கையில ஒப்பு குடுத்தார்ன்றத எடுத்துக்குவோம். இங்க 2 பேர் தான் இருக்கிறோம். அங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா கூட கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்ன்னு அவன் சொல்றான். பின்னாடி ஏறி வா அப்படின்னு இவனையும் சொல்லிட்டு, இன்னைக்கு அவனையும் உற்சாகப்படுத்திட்டு போறான். 13ஆம் அதிகாரம். யோனத்தான் தன் கைகளாலும், கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். தவண்டு தவண்டு ஏறுறாங்க. செங்குத்தான ஒரு மலையில. இவன் ஏறுறான். பின்னாடியே ஆயுததாரி ஏறுறான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் பின்னாலே வெட்டிக் கொண்டே போனான். பாருங்களேன். 2 பேர் தான். இவங்க கஷ்டப்பட்டு ஏறி வந்து மேல வந்து அவங்கள வெட்டுறாங்க. அங்க நெறைய பேர் மடிந்து விழுறாங்க. பின்னாடியே அவன் பண்றத பார்த்து இவனும் பின்னாடியே வெட்டிக்கிட்டே போறான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். ஒரு 20 பேர கொன்னுட்டாங்க. இந்த 2 பேர் மட்டும் சேர்ந்து. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். சான்ஸே இல்ல. வாய்ப்பே இல்ல. அ அவங்களுக்கு ஆயுதம் கூட இல்ல. படைபலன் இல்ல. ஒரு என்கரேஜ்மென்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. நெறைய பேர் இருந்தா, இன்னும் கொஞ்சம் நமக்கு உற்சாகம் இருக்கும். அந்த உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் இல்ல. தெரியாம தனியா தான் அவங்க வர்றாங்க. கஷ்டப்பட்டு கடினமான பாதை வழியா ஏற வேண்டியது இருந்தது. ஆனா, ஒரே 2 பேரு. ஒரு இசைந்த மனதுடைய 2 பேரு தொடர்ந்து செல்லும்போது, அங்க அந்த கொஞ்ச நேரத்துல யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு டயர்டா தான் இருந்திருக்கும். ஒரு ஸ்டீப்பான ஒரு பாறையில ஏறி போறாங்க. ஏறுனோனே அவங்க எதிரிகள் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் அவர்களோடு இருந்து, அந்த இடத்துல ஒரு 20 பேர கொல்றதுக்கு உதவி செய்தார். அப்பொழுது 15 வசனத்த வாசிக்கிறேன். பாளையத்தின் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப் போன தண்டுகளில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டாயிருந்த பயங்கரமா இருந்தது. இது பாருங்களேன். இவங்க 2 பேர் கால எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல தேவன் செயல்படுகிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 பேர் விழுந்த உடனே அவ்வளோ திரள் கூட்டமான மக்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் வந்துருது. அங்க மட்டும் இல்ல, ஆ வெளிய அவங்க தண்டுல கொள்ளை கொள்ளையிடுறதுக்கு கொள்ளைக்காரர் போனாங்களே 3 பிரிவாக. அவர்களுக்கும் திகில் வந்துருச்சு. அ எல்லாருமே ஒரே நேரத்துல பயந்துட்டாங்க. அந்த நேரத்துல பூமி அதிருது. இது தேவன் உண்டான ஒரு பயங்கரமா இருந்தது அப்படின்னு போட்டிருக்கப்போ, தேவனுடைய வேலைக்காக கால் எடுத்து வைக்கும்போது, நம்ம ஒரு சின்ன ஒரு காரியத்த நம்ம எடுத்து வைக்கும்போது, தேவன் நம்மோடு கூட இருந்து நம் மூலமாக காரியங்கள் செய்றார். அது மட்டும் இல்லாம இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில எதிரிகள் மத்தியிலும் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறார். பல நேரத்துல அதுவா நடந்துரும்னு நம்ம பார்க்குறோம். ஆனா, அதுவா நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கால் எடுத்து வச்சிருக்கோம்? உங்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு நீங்க என்ன கால் எடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு சூழ்நிலைய மாற்றணும்னு நீங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த பிரச்சனை இங்க நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இத யாராவது தீர்த்து வைக்க மாட்டாங்களான்னு யாரையோ நெனச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் உங்கள தான் அழைச்சிட்டு இருக்காரு. யாருமே இல்லன்னா கூட பரவால்ல. உங்களோடு இசைந்து நான் வரேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு சாதாரண நபர் இருந்தா கூட போதும். ஒரு பெரிய பயங்கரம் நடந்தது. இப்போ இப்போ பாருங்க, இப்போ மற்றவங்களும் சேர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். இப்போ சவுலும் அவங்க ஆட்கள் வச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதிரி கூட்டம் எப்படி இருக்கு.
அப்போ அங்க ஏதோ சலசலப்பு நடக்கிறது இவங்க பாக்குறாங்க. அப்போ இங்க பக்கத்துல இருந்து இங்க இருக்கிற நம்ம ஜனங்கள்ல யாரு போயிருக்கா அப்படின்னு கணக்கு பார்த்தா 2 பேர காணோம். யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் அங்க இல்ல. சவுலும் அவனோட இருந்த ஜனங்களும் அங்க ஏதோ சண்டை நடக்குது. இவங்க 2 பேர் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்களும் கூட சேர்ந்து போறாங்க. ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமா இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிட்டு. அப்போ அங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு. பாத்தீங்களா? ஆண்டவர் எப்படி வேலை செய்றாரு. இதுக்கு முன் பெலிஸ்தருடன் கூடிய அவர்களோடே பாளையத்தில் திரிந்திருந்த எபிரெயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடு கூடிக்கொண்டார்கள். இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் நமக்கு தெரியுது. எதிரிகளோட சேர்ந்து இஸ்ரவேல் மக்களும் சேர்ந்து அலைஞ்சிருக்காங்க. இஸ்ரவேலரே பாதி பேர் அந்த கூட்டத்துல சேர்ந்து இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட இருப்போம். இன்றைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. எங்க நிறைய பேர் இருக்கிறாங்களோ, எங்க நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாம இருக்குமோ அந்த சைடு சேர்ந்துக்கிறது. இப்போ இவங்க கை ஓங்குதுன்னொடனே அவங்களுமே இந்த பக்கம் வந்துட்டாங்களாம். எப்ராயிம் மலைகளில் ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறது கேள்விப்பட்ட போது யுத்தத்தில் அவர்களை நெருக்கி தொடர்ந்தார்கள். இவங்க தனியா தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ சவுல் அவனோட கூட இருந்த மக்கள், ஏற்கனவே அந்த எதிரிகளோடு சேர்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள், அது மட்டும் இல்லாம தங்களை காத்து கொள்ளணும்னு ஒளிஞ்சுகிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து பெலிஸ்தருக்கு எதிரா வந்து அங்க ஒரு பெரிய ஒரு வெற்றி ஆண்டவர் அந்த இடத்துல மக்களுக்கு கொடுக்கிறார். இது எல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? ஒரே ஒரு மனுஷன், அவனோடு கூட நிக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தன், 2 பேரும் ஒருத்தன் வேணா யுத்த வீரனா இருப்பான் யோனத்தான் மட்டும். ஆனா அடுத்தவன் ஒரு சாதாரண அவனுக்கு அவனுடைய படைக்கலன்களை தூக்கிட்டு போறவன் தான். ஆனா இந்த 2 பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் இசைந்து அதே நேரம் எல்லாத்துட்டையும் போய் இந்த காரியத்தை சொல்லாம ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் இது நமக்கு கொடுத்தாருன்னா நம்ம செய்ய முடியும். கஷ்டமான பாதையா இருந்தாலும் நம்ம போலாம். கர்த்தர் இதுக்கு ஆம் சொல்றாரா, இல்லைன்னு சொல்றாரா, நம்ம போலான்னு சொல்றாரா, வேண்டான்னு சொல்றாரா அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சு அவர் போலான்னு சொன்ன உடனே அவர் நம்மோட உடன்படிக்கை செய்த தேவன். அவர்களுக்கு அந்த உடன்படிக்கை இல்லை. கண்டிப்பாக இவர்களை நம்மகிட்ட ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி கஷ்டமா இருந்தாலும் ஏறி தன் கால் எடுத்து வச்சு முதல்ல கொஞ்சம் பேர் அடிக்கிறாங்க. கர்த்தர் அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி ஒருவர் பட்டை அவங்களுக்கு எதிராகவே வரவழைச்சு கடைசியில பெரிய இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் சேர்ந்து பெரிய ஒரு வெற்றியை பெறாங்க. இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிற ஒரு சவால்கள், பிரச்சனைகள் அது நம்மளை சார்ந்து இருக்கலாம், இல்ல சமுதாய பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஊழிய காரியமா இருக்கலாம். இவ்வளவு பெருசா நான் எப்படி தனியா செய்ய முடியும்? நான் சாதாரண ஒரு ஆள் தானே, என் கூட நிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்களா இருக்கிறவங்க யாருமே ஒண்ணும் செய்யல. நான் எதுக்கு செய்யணும்னு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு உங்களை அழைக்கிறார். சூழ்நிலையை சரி பண்றதுக்கு அல்லது அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு நீங்க காலை தான் எடுத்து வைக்கணும். பின்னாடி அவர் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. மற்ற மக்களும் உங்களோட வந்து சேருவாங்க. ஆனா முதல் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க வேண்டியிருக்குது. தேவன் இன்னைக்கு உங்களை என்ன செய்ய சொல்லுறாரோ அதை செய்யறதுக்கு இன்னைக்கு தைரியமா கால் எடுத்து வைங்க. நம்ம கால் எடுத்து வைக்கும்போது தேவன் நமக்காக காரியங்களை செய்வார். அந்த சூழ்நிலை பெரிய வெற்றியாய் முடியும். இல்ல ஒரு அற்பமான காரியமா இருந்தா கூட, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், எதா இருந்தாலும் இந்த நேரத்துல எந்த காரியத்துக்காக நீங்க யோசிச்சுட்டு, ஐயோ நான் எப்படி இவ்வளவு பெருசா செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரை நம்பி, ஆண்டவரோடு உங்களுக்குள்ள உடன்படிக்கையை நம்பி கால் எடுத்து வைங்க. உங்களோட இசைந்து உங்களுக்காக ஜெபிக்கிற மக்களை கூட வச்சுக்கோங்க. அவங்க உங்களோட எப்பவுமே டிராவல் பண்றவங்க, எல்லாத்துக்குலயும் உங்களோட இசைந்து இருக்கிற மக்களை வச்சுக்கோங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.